ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கோடி ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து நாம் எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காய் ஆண்டவரை யுத்தம் செய்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதியின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கும் பொழுது தடைகள் உடையும் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் நீர் உடைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இடத்திலே ஒன்றாய் கூடுவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தரிசனத்தோடு ஓடுவதற்குள்ள கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தரிசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அஜாக்கிரதையா இல்லாமல் ஜாக்கிரதையா ஓடுவதற்குள்ள ஆண்டவரே உன்னத அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் பகுதியிலும் ஆண்டவரே, சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே, மெசேஜ் பகுதிகளிலும் ஆண்டவரே, ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஷேரிங் பகுதியிலும், செய்திக்கர வேளைகளிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியும் எங்களுடைய ஆவியும் இணைந்து செயல்பட கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆளுகை ஆண்டவரே எங்கள் மீது இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 1வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கழித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கழித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத வாய்களை திறந்து எல்லோரும் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு எமக்கே நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே.
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதி. எல்லாரும் வாய்களை திறந்து செல்லலாமா? முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் செய்திட்ட நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி ஆண்டவரே, முற்றுமுடிய எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, முற்றுமுடிய எங்களை நடத்துகிற, எங்களை விசாரித்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவரே நடத்தி வருகிற நல்ல தேவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நினைக்காத நன்மைகளை எங்களுக்கு தருகிற தேவன் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நாம் எல்லோரும் கடந்து வருகின்ற சகல பாடுகளையும் தேவனுடைய பாதத்திலே நாம் இறக்கி வைத்து எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே இந்த சகல காரியங்களும் இந்த சகல உபத்திரவங்களும் அதி சீக்கிரத்தில் எங்களை விட்டு நீங்கும் என்று சொல்லி என்கின்ற ஒரு உறுதியோடு நமது கரங்களில் இருக்கின்ற 2வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்து செல்லாமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து எல்லோரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகோருவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவினாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதானே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் எதற்காக நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அடுத்த ஸ்டான்ஸாவிலே நாம் தெளிவாக நாம் பாடுகின்றோம். உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படவும் கிறிஸ்துவை போல நாம் எல்லோரும் மாறுவதற்காகவும் ஆண்டவர் ஒரு சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார். அந்த ஒரு உணர்வோடு நாம் இந்த 2 லைனை மாத்திரம் நாம் திரும்பி பாடப்போகின்றோம். வித்தவுட் மியூசிக், எல்லோரும் உணர்ந்தவர்களாக இந்த 2 லைனை மாத்திரம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றன. அந்த ஒரு உணர்வோடு எல்லா உபத்திரவங்களையும் நாம் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது, பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை விட்டு மாற்றுவதற்கு அவருக்கு இது ஒரு லேசான காரியமாக இருக்கிறது. அவருடைய அண்டையிலே வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை நடத்துவதற்கு அவர் இரட்சகராக இருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். அந்த ஒரு உணர்வோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 5வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி அவருடைய கோட்டைக்குள்ளாக, அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக, அவருடைய சத்தியத்திற்குள்ளாக அவரே நமது நம்பிக்கையோடு நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி அவருடைய மறைவின் கீழாக நாம் ஒவ்வொருவரும் வருவோமா? நம்ம எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் அறிக்கை செய்யலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடு. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா நம்மை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார்.
ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சபா. ஆண்டவரே நீர் விடுதலை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிங்கத்தின் மேலும் ஆண்டவரே அப்பா, விரியன் பாம்பின் மேலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நடந்து வருவதற்கான உன்னத அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடினால் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய முத்திரை ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் வைத்திருக்கிறபடினால் ஐயா உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய வழிகளில் எல்லாம் நீர் எங்களோடு கூட வந்து எங்களை வழி நடத்தி வருகிற இந்த நல்ல பாதைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். சங்கீதம் 130. சங்கீதம் 113. அது இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது நாம் எல்லோரும் தமிழில் வாசித்து செல்லலாம். சங்கீதம் 113. Praise the Lord, praise O servants of the Lord, praise the name of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். Blessed be the name of the Lord from this time forth and forevermore. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுகிறது. From the rising of the sun to its going down, the Lord's name is to be praised. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. The Lord is high above all nations, and His glory above the heavens. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்த்துவார், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. Who is like the Lord our God, who dwells on high. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? Who humbles himself to behold the things that are in the heavens and in the earth. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கிலும் தம்மை தாழ்த்துகிறவர். He raises the poor out of the dust and lifts the needy out of the rubbish heap. அவர் சிறியவரை புழுதியிலிருந்து தள்ளுகிறார், எளியவரை குப்பையில் உயர்த்துகிறார். That he may sit him with the princes of his people. அவரை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார். He grants the barren woman a home like a joyful mother of a child. Praise the Lord. Amen. நாம் இந்த 113வது சங்கீதத்திலே நாம் முதல் வசனமே நமக்கு கற்றுத்தருகின்றன. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஆண்டவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த சங்கீதத்திலே நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாக்களை செய்யுங்கள், ஆத்துமாக்களை சந்தியுங்கள் என்று சொல்லும் பொழுது அது எதற்காக என்று சொன்னால் அது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக, வேறு எதற்காகவும் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நாம் செய்கின்றோம். பாருங்கள், 6, 7, 8 வசனங்களிலே அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்று தந்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகளிலே எந்த அளவிற்கு நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எல்லா ஜனத்துக்கும் ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தோடு, ஒரு தாழ்மை சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? பாருங்கள், அது யாருக்கு அது வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஊழியக்காரர்களுக்கும்
என்ன வேண்டுமா? இந்த தாழ்மை என்கின்ற ஒரு சுபாவம், ஒரு கேரக்டர் நம்ம எல்லோருக்கும் வேண்டியதாக காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய தேவன், நாம் எல்லாம் எங்கோ இருந்தோம், எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். ஆனால் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நேரத்திலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி நம்ம இந்த இடத்துல என்ன செய்கின்றார்? உயர்த்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரும் எந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், எந்த பாடுகளோடு நாம் கடந்து சென்றிருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த பகுதியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை மறக்க செய்து நம்மை உயர்த்தி இந்த பகுதியிலே வைத்திருக்கிறார். இன்னும் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆம், இந்த பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்து வழிநடத்தி பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. எங்கே வைக்கிறவர்? பிரபுக்களோடும் ராஜாக்களும் உட்கார பண்ணும்படியாக தேவன் நம்மை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது ஒன்றே ஒன்று மட்டும் ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வீங்களா? என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழியக்காரர்களாக நீங்கள் மாறுவீங்களா? என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வீங்களா? அதை மாத்திரம்தான் கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்கின்றார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது 2 பேருக்கு நாம் சுவிசேஷம் சொன்னாலும், நம்ம ஸ்ட்ரீட்டில் போகும் பொழுது, நம்முடைய கம்பெனியில் இருக்கும் பொழுது, நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கும் பொழுது, இல்லை எந்த பொதுவான இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது, நமக்கு அறியாத புரியாத ஜனங்களை நாம் சந்திக்கும் பொழுது இயேசுவினுடைய அன்பை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், 9வது வசனத்தில் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தரும்படியாக இந்த நேரத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆஸ் பர் த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சுருக்கமாக, நேரம் குறைவாக இருக்கிறபடினால் சுருக்கமாக நாம் தேவனை ஆராதித்து நாம் கடந்து செல்லலாம். 2 அல்லது 3 பேர் சத்தத்தை உயர்த்தி நாம் இந்த நேரத்திலே ஆராதிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே சப்பா, இன்றைக்கி நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம்ப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையை அனுப்பி நீங்கள் எங்களை சுகப்படுத்தும்படியாய், எங்களை குணப்படுத்தும்படியாய், எங்களோடு இடைப்படும்படியாய், பேசும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எங்ககிட்ட பேசினா போதும், எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் ஆண்டவரே சொல்பா. ஆண்டவரே, அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவங்க தான் ஆண்டவரே, ஒருவராலும் யூஸ் பண்ண முடியாத ஒரு பாத்திரம்தான். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், உங்கள் கரத்தில் இருந்துட்டோம்னா அது எல்லாராலையும் மதிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக மாறிடும் ஆண்டவரே சப்பா. குயவன் கையில் களிமண் எப்படி வனையப்படுமோ அதே போல் ஆண்டவரே, நீங்கள் செதுக்கி எங்களை வணைந்து கொள்ளும்படியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இடைபடுங்க, பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். வார்த்தையோடு கூட எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்மளை தூளிலிருந்து தூக்கினார், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. இது யாரெல்லாம் முடியும்? ஒரு மனுஷனை, குப்பையில் கிடக்கிற ஒரு மனுஷனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கணும்னா ஒரு கம்பெனியாலையும்
பண்ண முடியாது. எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அந்த காரியங்களை சந்தித்ததுனால என்னால் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், இயேசுவால் அன்றி இந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ அல்லது ஒரு பாடுகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு தேவையிலையோ நான் இருக்கிறேங்கிறத எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் சாதாரணமாக தேட மாட்டேன், இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவேன், தேடுவேன். இப்போ என்னுடைய தேவைகள் ஒன்று இருக்கும்போது அது சந்திக்கப்படுறது வரைக்கும் என்னுடைய தேடல் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அது சந்திக்கிறது யாருன்னு நான் அறிந்துக்கிட்டோம்னா அவரை தேடியே என்னுடைய தேடல் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நம்ம கிறிஸ்துவை அறிகிற அறிவு. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை தியானித்து நாம் வார்த்தைக்குள்ளாய் இன்னும் அதிகமாக தியானித்து கடந்து போகிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 119 49வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நீங்க நினைத்திரளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். அப்படின்னா தாவீது சொல்ல, நான் ஆறுதலே இல்லாமல் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் சிறுமை முதலே எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் என்கிட்ட நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், அதை நம்பி இருக்கிறேன், அதை எனக்கு நம்ப பண்ணினீங்க. நீங்கள் அதை நீங்கள் நினைத்தருளும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் நம்ப பண்ணீங்க, ஆனால் இதுவரைக்கும் எனக்கு என்ன பண்ணல, நடக்கல. அதனால தான் இவன் கேட்குறான், ஆண்டவரே அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு நடந்துடும். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. நீங்கள் என்ன நம்ப பண்ணீங்கல்ல, ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கல்ல, எத்தனையோ ப்ராமிஸ் கார்டு எடுக்கிறோம், எத்தனையோ வாக்குத்தத்தங்க கேட்குறோம், எத்தனையோ வார்த்தைகளை நம்ம ஆலயத்தில் நம்ம கேட்குறோம். அப்போ நமக்கு என்ன வருது, வாக்குத்தத்தம் வருது. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீ பயப்படாதே, வாக்குத்தத்தம் வருது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுதா? அதனால இவன் கேட்குறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அந்த வார்த்தையை வச்சு என்னை நம்ப வச்சிங்களே, நான் உன்னை நடத்துவேன், அந்த ஒரு வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுத்தீங்களே, அதுதான் ஆண்டவரே எனக்கு ஆறுதல். நான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறேன்னா நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த ஆறுதலான வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடத்துது. அந்த ஆறுதலான வார்த்தை எனக்கு வரலன்னா நான் என்னைக்கோ முடிச்சிட்டு போயிருப்பேன். அந்த ஆறுதலான வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் எப்படி இந்த இடத்துல நிற்பேன்னு எனக்கே தெரியாது. தாவீது சொல்றான், அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, எனக்கு ஒரு தேர்தலா இருக்கு. அதை நம்பி 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 நான் எடுத்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லி தாவீது கேட்குறார். அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா.
அதை நினச்சி பார்த்துட்டிங்கனாலே என் வாழ்க்கை மாறிடும். உங்கள் வார்த்தை எனக்கு ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் அதை நினச்சி பார்த்தா, நீங்கள் செய்யணும்னு இல்லை, ஆண்டவர் நினச்சாலே போதும் என் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. அதுதான் இவன் சொல்கிறான், அதுதான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இது எந்த மனுஷனாலையும் தர முடியாது, எந்த கம்பெனினாலையும் தர முடியாது, எந்த சொந்தக்காரங்கள்னாலையும் தர முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எசேக்கியேல் 16 ஒரு வசனம் இருக்குது. அதனுடைய 6வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 16 அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. இவைகளில் எசேக்கியேல் 16 கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய், அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. உனக்காக பரிதபித்து, அதுக்கு உனக்காக பரிதபித்து, இவைகளில் ஒன்றே ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேர்ல இரக்கமாய் இருந்ததே இல்லை. நீ பிறந்த நாளில் போதும், உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு கண்ணு கூட உன் பேரில் இரக்கமாக இருந்ததே கிடையாது. நான் இதை இப்படி சொல்ல வருகிறேன், நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அல்லது என்னுடைய காயங்களை கட்டுறதுக்கு அல்லது என்னுடைய சிச்சுவேஷனை புரிந்து கொள்றதுக்கு ஒரு கண்ணு கூட, ஒரு ஆள் கூட என் மேலே இரக்கமாக இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கடந்து வந்தேன். ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு சில காரியங்கள். அப்போ அதிலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்லி ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கண்ணும் உன் மேலே நோக்கமாக இருக்கலைன்னா ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், என் மேலே இந்த உலக கண்ணு நோக்கமாக இருக்காது, ஆனால் அவருடைய கண் என் மேலே நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு கண்ணும் என் மேலே நோக்கமாக இல்லாததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரும் எனக்கு இரக்கமாக இல்லாத இருக்கிற அப்படின்னாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரே எனக்கு இரக்கமாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலக மனுஷன் எனக்கு விசுவாசமாக எனக்கு இரக்கமாக இல்லாததுனால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏன்னா நீங்கள் என் மேலே இரக்கம் வச்சிட்டிங்கன்னா போதும், அது எந்த மனுஷனாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் சொல்லுவான், இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும்போது அந்த பெருமூச்சு நிமித்தம் எளியவன் விடுகிற பெருமூச்சை அவர் கேட்டருளினார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா நம்ம பெருமூச்சு எப்படி விடுவோம் தெரியுமா? எப்போ பெருமூச்சு விடுவோம்? பெருமூச்சு எப்போ வரும்? நம்ம பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக. இன்னொன்று அந்த ஒரு ஏக்கத்தோடு வரும். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை உண்டாகுமா, நமக்கெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது பெருமூச்சு விட்டாங்க, அழுறாங்க. நல்ல கண்ணீர் வடித்து வரும்போது ஏங்கி ஏங்கி அழுவாங்க தெரியுமா? பெருமூச்சு விட்டாங்க, மூச்சு நல்லா இழுத்து விட்டு அழுவாங்க. என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க. தாவீது கூட ஒரு இடத்துல உட்காந்து நிற்கிறதுக்கு பலம் இல்லாமல் அழுவான். ஏன்னா எல்லாமே பறிஞ்சு போயிடும், எல்லாமே போயிடும், இன்னும் சூழ்நிலைக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பெருமூச்சோடு அவனுக்கு இருக்கிற பலத்தோடு வாழ்கிறான். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், அதில் ஆறுதல் கிடைக்கான்னு தேடுறான், யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோபு 10:12 வசனத்தில் 12:10 யோபு சொல்கிறாரு, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினார், அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. என்ன தர்றாரு அவர்? இப்போ நான் சிறுமையாக எளிமையாக இருக்கிறேன், நான் நிற்கிறதே அவருடைய கிருபை. அதுக்கு அவர் என்ன தர்றாரு தெரியுமா? ஜீவன் தரார். ஹல்லேலூயா. உயிர் தந்து பிழைக்க வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு தேவையான தயவையும் அவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எல்லா உதவியும் உயிர் பிழைக்க வைத்து உதவி செய்கிறார், உதவி செய்து பராமரிக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியம் ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஜீவனை தருகிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஜீவனை தந்துட்டு கைவிடலை, தேவையானதை சந்திக்கிறார், உதவி செய்கிறார். உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நம்மளை பராமரித்து நம்மளை காப்பாற்றுகிறார். இது எல்லாம் நமக்கு தேவை இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீடு நமக்கு தேவை இருக்குது. வீட்டில் குடியிருக்கணும்னா மனுஷன் உயிரோடு இருந்தால் தான் வீட்டில் குடியிருக்க முடியும். நான் இப்போ எனக்கு வீடு வேணும்னா நான் உயிரோடு இருந்தால் தான் எனக்கு வீட்டில் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த வீடு எதுக்கு? தேவை கிடையாது. வேறு யாரோ வந்து உட்காந்துருவாங்க. அப்போ எனக்கு ஜீவன் தராரு, நான் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறார், வீடு தராரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்து அதனுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார், பராமரிக்கிறார், பராமரித்து என்னை காப்பாற்றுகிறார், என்னை இப்படி நடத்தி வருகிறார் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஜீவன் தந்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியல, அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. ஆனால் ஊருக்கு கேன்சலில் போயிட்டு 1 வருஷம் ஊரில் இருந்தேன். பிள்ளைகள் கூட அப்படியே விளையாடி எடுத்துகிட்டு வெளியே போகும்போது என்னுடைய உடம்பில் சிறிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். ஒரு சின்ன மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்போ அதையே வச்சுக்கிட்டு நான் இருந்தேன். கொஞ்ச நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள் போன அப்புறம் என்னாலேயே எனக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அப்போ ஒரு மாதிரி இருக்குதே, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க எக்கோ எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க, பிளட்டு ப்ரெஷரு எல்லாம் எடுத்தாங்க, சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே நார்மலாக இருந்தது. எல்லாம் நார்மலாக இருக்கே, அப்புறம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் த்ரெட்மில்லில் கொஞ்சம் தூரம் நடக்க வச்சாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட சொன்னாங்க. என்னால் ஓடவே முடியலை. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திடீர்னு அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. உடனே ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து நீங்கள் நிற்காதீங்க, இதில் உட்காருங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. அப்போது ஏன் இப்படி நம்ம இப்படி பண்ணுறாங்க? உடனே ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஓட வேண்டாம், இங்கே உட்காருங்க, டாக்டரை இமிடியேட்டாக கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரீ செக் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு கன்சல்டன்ஸை கூப்பிட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் அந்த ரன்னிங் வேவ்ஸ் ஹார்ட்டோடைய வேவ்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆஞ்சியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு ஆஞ்சியோ எடுத்தாங்க. ஆஞ்சியோ எடுத்து கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட சொல்லலை. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேருக்கு நார்மல் ஆகுது, அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, என்னையை உள்ளே வச்சுருக்குறாங்க. நான் ஏன் ஆண்டவரே, என்னைய எல்லோரும் போயிட்டாங்க டெஸ்ட் எடுத்தவங்க, என்னையை மட்டும் ஏன் அவங்க விடாமல் இருக்காங்க? நான் கேட்குறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம், நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் என்னையை விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் டாக்டர் தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாரு, உங்களுக்கு ஹார்ட்டில் 5 பிளாக் இருக்குது. 5 பிளாக். அதில் 3 பிளாக் 98%. இந்த 98% இருந்தால்
இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அட்டாக் வந்து அவள் போயிருக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இத்தனை வருஷம் அந்த 98% வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா நான் நினைக்கிறேன், எனக்கு அந்த கொஞ்ச நாளாகவே ஒரு பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை, ஆனால் ஒரு சின்ன நடக்கும்போது ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வருஷமாகவே அதை நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த விதமான எனக்கு ஒரு பெரிய விதமான அட்டாக் மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது. இம்மிடியேட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆப்ரேஷனை எடுத்ததை உடனே என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாளே இந்த டெஸ்டிங் எடுத்த உடனே சொல்கிறாங்க இமிடியேட்டாக ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகுன்ட்டு. அப்போ நான் நினச்சேன், என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஒரு நாளும் என்னைய இந்த தீபத்தை அணைக்காமல் அவர் காப்பாற்றி வந்து கொண்டே இருந்திருக்கார். ஹல்லேலூயா. அவர் நினச்சிருந்தாருன்னா இப்படி முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவருடைய சித்தம் இருக்குது. அதை செய்கிறதுக்கு எனக்கு ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இது கண்டிப்பாக பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும், இல்லை அன்றைக்கி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம்ன்ட்டு ஒப்பு கொடுத்தேன். 7 நாள் கழித்து நான் ஒரு 7 நாள் டைம் கேட்டிருந்தேன். அவங்களும் சொன்னாங்க, ஒரு 7 நாள் நீங்கள் பாருங்கள், 7 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணலாம். ஜெபம் பண்ணோம். 7 நாள் கழித்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஆப்ரேஷன் முடித்து ஐசியூவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆண்டவர் கிருபைனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என் கையிலேருந்து வெயின் எடுத்தாங்க, அது சரியான ஒரு இதாக வரலன்னு சொல்லிட்டு திருப்பி காலில் எல்லாம் இருந்து வெட்டி எடுத்து எனக்கு ஹார்ட்டில் போட்டு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஆப்ரேஷன் தான் நல்லபடியாக முடிஞ்சு, ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஐசியூவில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த அடுத்த நாள் ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. ஃபுல் ஃபயர் ஆகி அவ்வளவும் அந்த ரூமு ஃபுல்லாக புகையாயிடுச்சு. இப்போ அலறுறாங்க. சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும், கொடுக்க முடியல. ரூமு ஃபுல்லாக ஃபயர், புகை. ஆம்புலன்ஸ் எல்லாம் கீழே இருந்து கத்துது, பயங்கரமான சவுண்டு. ஆம்புலன்ஸ் எல்லாம் சுற்றி வந்துச்சு. பெரிய ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரத்தில். என்ன செய்யணும்னு யாருக்குமே ஒன்றும் தெரில. டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே இங்கேயும் ஓடுறாங்க, நர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. யாரெல்லாம் கிரிட்டிக்கல் பேஷண்ட்டோ எல்லாரையும் ஓடி கொண்டு போய் ரூமில் வேறு ரூமுக்கு மாற்றுறாங்க. ஆனால் என்னையை மட்டும் யாருமே கண்டுக்கவே இல்லை. நான் கேட்குறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது எனக்கு இதை கழட்டி இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி இங்கே எல்லாம் மாட்டி வச்சுருக்குறாங்க, இதை எப்படியாவது கழட்டி விடுங்க, நான் நடந்து போகிறேன்னு சொல்கிறேன். யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. எல்லாரும் அவங்களுடைய ஜீவன் தப்ப என்ன வழி உண்டோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன் சார், ஆண்டவருடைய கிருபையினால் ஒருத்தர் என்ன வந்தது, என் கையை பிடிச்சது மாதிரி ஒன்று இருந்தது. நீ எதுக்கு பயப்படுற? அந்த ஒரு வார்த்தை. நீ ஏன் பயப்படுற? சொல்லுங்க. நீ பயப்படாத, நீ பயப்படாத. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் கிருபையினால் நான் முழித்து பார்க்குறேன். என்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியல. கண்ணை மூடிட்டேன். ஆண்டவரே உங்கள் சித்தப்படி நடக்கட்டும். கண்ணை திறந்து பார்க்குறேன், நான் இன்னொரு ரூமில் உட்காந்துருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நினச்சா எனக்கு ஒரு நிமிஷத்தில் அவர் முடிச்சிட முடியும். இன்றைக்கி நான் நிற்கிறது அவருடைய கிருபை, நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கோம்னு நினைக்கி அது அவருடைய கிருபை. இது நம்மளுடைய பலத்தினால நம்ம வரல, அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அதுதான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த சிச்சுவேஷனை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பிபி ஜாஸ்தியாகி 260 மேலே போயிடுச்சு. போன உடனே என்னுடைய கான்சியஸ் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சு. இப்போ அவங்க என்னை தட்டுறாங்க, எனக்கு பேசவே முடியல, எனக்கு பதில் சொல்ல முடியல. டாக்டர்லாம் கூப்பிடுறாங்க,
இது ரொம்ப ஹையாக போயிடுச்சு, இதுக்கு இப்படி இருக்க சான்ஸே இல்லை, ஸ்டிச்சிங் பண்ணல ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டோ அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 80-100க்கு மேலே போகக்கூடியது 260க்கு மேலே போயிட்டுனா சம்திங் ராங், ஆப்ரேஷனில் ஏதோ சம்திங் ராங். டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சீனியர் டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. நைட்டு தட்டி பார்க்குறாங்க, எழுப்பி பார்க்குறாங்க, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. 2 மணி வரைக்கும் பார்த்தாங்க. கொண்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, தலைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எல்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்களான்ட்டு. ஒன்றுமே தெரியல. எனக்கு ஒன்று தெரியுது, ஆனால் ஒரு திரியை விட்டு மூக்கு வழியாக விட்டு இப்படியே இறக்குறாங்க. உள்ளே எல்லாம் போகிறது எனக்கு உணர முடியுது. அதனால் என்னை பேசவோ என்னால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ வீட்டில் தகவல் கொடுத்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. ராத்திரிக்குள்ளே எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ என் சிந்தனை எனக்கு கண்ணீர் அடியுது. அப்படியே ஆண்டவரே, எனக்குள்ள ஜீவன் இருக்குது, என்னை உயிரோட இப்போ இந்த பெட்டிக்குள்ளே வைக்க போகிறாங்க, எப்படி இருக்கும்? எனக்கு தெரியுது, எனக்கு என்னுடைய கான்சியஸ் இதாகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன உணர்வு இருக்குது. அவங்க பேசுகிறதுக்கு எனக்கு பதில் கொடுக்க முடியல. கையில் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு சொல்லிடுங்க, ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க, பைஸ்டாண்டு எங்கள் அத்தான் ரூமில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, பாடியை கொண்டு போய் சொல்லுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. விடிய காலம் 3 மணி இருக்கும். ஆண்டவர் தட்டி எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஒரு நர்ஸு அப்படியே அலறிட்டாங்க. அப்படியே அலறிட்டு எல்லா டாக்டருக்கும் மறுபடியும் ஃபோனு, அவர் எழும்பிட்டாரு அப்படின்ட்டு. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாருங்க. அல்லேலூயா. உயிரை கூட இந்த இடத்துல ஆண்டவர் நிற்க வச்சிருக்காருன்னா அது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து தயவு பாராட்டி இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு என்னை பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னை நேசித்ததுனால நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் வேணும், நான் வேணும். அதற்காக அவர் எந்த லெவலில் நம்ம போனாலும் கீழே இறங்கி வந்து தூக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு ஆண்டவரே இந்த பாடுகள், எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் அனுபவித்தீங்க? அநேகருக்கு நீ சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. பவுல நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 27-28 ஒரு கப்பலில் பிரயாணப்பட்டு போகும்போது எல்லாம் முடிஞ்சுது. அதோட 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதை சொல்லி இந்த 3 காரியங்களையும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28வது அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு மெலித்தா என்று அறிந்தோ அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு வந்து அவன் கையை கவி கொண்டது. விஷபூசி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை. சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாங்க? சமுத்திரத்திலிருந்து இவன் தப்பி வந்தும் விஷப்பாம்பு கையை கடிச்சிட்டு. இப்போ குளிர், எல்லாரும் என்ன பண்றாங்க? விறகு எடுத்து தான் போடுறாங்க. பவுல் மட்டுமா அந்த இடத்துல விறகு எடுத்து போட்டான்? வசனம் என்ன சொல்லுது? பவுல் சில விறகுகளை
என்ன பண்ணான்? வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில். அதுக்கு முன்னாடி பாருங்க, அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அப்போ எல்லாரும் நெருப்பை மூட்டுறாங்க, எல்லாரும் விறக வாரி கொண்டாங்க. ஆனா பவுலே, உனக்கு மட்டும் ஏன் இந்த விஷப்பாம்பு கடிக்கணும்? புரியுதா நான் சொல்றது? பவுல், உனக்கு எல்லாரும் தான் நெருப்பு மூட்டுறாங்க, அப்படின்னா எல்லாரும் விறகள்ளி போடுவாங்க. பவுல், உனக்கு மட்டும் ஏன் விஷப்பாம்பு கடிக்கணும்? உனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? உனக்கு ஏன் மட்டும் இந்த பாடு? உனக்கு ஏன் இந்த நிந்த? உனக்கு மட்டும் ஏன் கம்பெனியில் இந்த பிரச்சனை? ஏன்னா பவுலே, உனக்கு கடிச்சதுனால தான் பவுலே நீ உயிரோட இருக்கிற. மற்றவங்களுக்கு கடிச்சிருந்தா இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரால நிற்க முடியுமோ அவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பவுல், நீ உன்னால தாங்க முடியும், அதனால தான் உனக்கு என்ன பண்ற? நீ அங்கிருந்து தப்பி வந்தாலும் உனக்கு விஷப்பாம்பு கடிக்குது. பவுல, நீ உன்னால தாங்க முடியும் பவுல, அதனால தான் மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனையை நான் கொடுக்கல. ஒன்னாதான் பவுல நீ நிற்க முடியும், அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கல. அதனால ஆண்டவர் எனக்கு எவ்வளோ இந்த பாதையில் நடத்தி வந்தாலும், எந்த பூச்சி கடிச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு. நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் அந்த ரெசிஸ்டன்ட், அந்த கெப்பாசிட்டியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு பாடு அதிகம். பவுல், நீங்க உங்களால் மட்டும்தான் பவுல நிற்க முடியும். வேற யாராவது இருந்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி சோலி முடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. பவுலுக்கு மட்டும் கிடைக்குதுன்னா பவுலே, நீ விசேஷித்தவன். வேற யாருக்காவது இந்த பிரச்சனை பாடுகள் வந்தா இத்தனை நாள் ஓட்ட முடியாது பவுலே. இத்தனை நாள் நீ ஓடுறேன்னா ஆண்டவர் உன் மேலே பெரிய சித்தம் வச்சிருக்காரு, பெரிய திட்டம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அது நிறைவேற வரைக்கும் இந்த கடி, இந்த கப்பல் சேதம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் போகல, உனக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா உன்னால் மட்டும்தான் தாங்க முடியும். இப்போ நீ என்ன சொல்லுது தெரியுமா? இன்னொரு இடத்துல போய் இப்போ மெலிதா திவார் எல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன வேற சிந்தையாகி என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? தேவ மனுஷனாயிட்டு அவனை பார்க்குறாங்க, இப்போ தேவனான்னு பார்க்குறாங்க, வேற சிந்தையாகிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அவன் இவங்க 6வது வசனம், அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுவான் சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாயும் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறே சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பிரச்சனைகளை மற்றவங்க பார்த்து நான் அதில் நின்றுட்டேன்னா நான் யாராயிருவேன்னா ஆண்டவருடைய பிள்ளை ஆகிருவேன். ஹல்லேலூயா. தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். அதனால தான் பவுலே, உனக்கு நான் இந்த பாடுகளை நான் அனுமதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா ஆண்டவர் இடைபடுகிற 3 காரியங்களை மட்டும் சொல்லி நான் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நோவாவுடைய நாட்களில் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேழையை உண்டு பண்ண சொல்கிறாரு. கொப்பேர் மரத்தில் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதுக்கு உள்ளும் புறமும் கீழ்பூசு. அவன் என்ன பண்ணான்னா, நோவா வசனத்தை வாசிக்கலாம். அது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 5வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்க முதலாவது ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நோவா செய்தான்.
இப்போ இவன் கெட்ட ஆரம்பிக்கும்போது இவனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பேழை பெருமழையிலையும் பெரு வெள்ளத்திலையும் இது தத்தளிக்க போகுது, இது மிதக்க போகுது. எல்லாரும் நினைப்பாங்க இது பிரச்சனையில் இவன் மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரே வேலையை கெட்ட சொல்கிறீங்களே, எதுக்காக கெட்டணும்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அப்போ ஆண்டவரை பிரச்சனை வருதே, நான் எதுக்கு வேலையை கட்டணும், எதுக்கு அந்த மழை வரணும், அது வராமலே இருந்தால் நான் பிழைச்சிருவேனே. நோவா அதை பற்றி இல்லை, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லிட்டாரோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. எப்போ அவர் சொல்ல ஒரு பெரிய பிரச்சனை, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நீ கெட்டு அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்தை அழிக்க போகிறீங்களா, ஏன் அழிக்கணும் அப்படின்னு அவன் கேட்கல. மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிதான், அப்படியே செய்தான். அல்லேலூயா. அவன் இப்போ வேலையை செஞ்சுட்டா, இப்போ வேலையை செஞ்சுட்டு பெரு வெள்ளம் வருது. அவன் பார்க்குறான், கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் கரை தெரியல. ஆண்டவரை நீங்கள் தானே கெட்ட சொன்னீங்க, உங்கள் வார்த்தையை அனுப்பி தானே சொன்னீங்க, உங்கள் வார்த்தையை கொடுத்தீங்க, நான் கெட்டுனேன். இப்போ நான் கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் கதவை மூடிட்டாரு, சாப்டர் முடிஞ்சிச்சு இதோட. இப்போ நான் ஜன்னல் வழியாக பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு கரை தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் போய் சேரக்கூடிய இடம் எனக்கு தெரியல. இப்போ நான் தத்தளித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் நான் நினைக்கிறேன், கரை தெரியுமா, கரை தெரியுமா. ஒரு சத்தமும் கேட்கல நோவாவுக்கு. ஆண்டவர் நான் கிளம்பி வந்துட்டேன், ஆண்டவரை இவ்வளோ பாடுபட்டு எத்தனையோ பேருடைய நிந்தைகளை பேச்சுகளை சுமந்து நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் தண்ணி சுற்றிலும் பார்த்தா எனக்கு தண்ணி தான் தெரியுது, கரை தெரியல. சுற்றிலும் பார்த்தா எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது, ஆனால் இதுக்கு முடிவு தெரியல எனக்கு. ஒரு நாள் வந்துச்சு, அல்லேலூயா, அரராத் மலைக்கு மேலே வேலை வந்து தங்கிச்சு. அல்லேலூயா. இப்போது அரராத் மலை கீழே இருக்கான்னு நோவாக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இவன் நிற்கிற இடம் ஒரு உயரமான இடம். அல்லேலூயா. இந்த கீழே தண்ணியில் கீழே மலை இருக்கிறது யாருக்கு தெரியாது, நோவாக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்னை சுற்றி தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை. என்னை கொண்டு போய் நிற்கிற இடம் உச்சி, உயரம். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் என்னை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சீசர்கள் படகுல ஏறி வராங்க. ஆண்டவர் நீங்கள் போங்கப்பா, எனக்கு முன்னாடி போங்கப்பான்னு அனுப்புகிறாரு. முதல்ல சொல்லுது, எதிர்காற்றாக இருந்தபடினாலே படகு நடுக்கடலில் போய் நிற்கிது. ஆண்டவர் தானே சொன்னார் சீசர்களை பார்த்து, அக்கறைக்கு எனக்கு முன்னாடி சீக்கிரமாக போங்க. அப்போ வார்த்தை வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. வார்த்தையை கேட்டுட்டு கிளம்பி போயிட்டோம். படகு இப்போ போய் அங்கே நிற்கிது. இப்போது எதிர்காற்று இன்னும் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு எடுத்து போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மலையிலேருந்து இறங்கி நடந்து வர்றாரு, கடல் மேலே நடந்து வர்றாரு. இது நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். நான் அதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன், நமக்கு நேரம் அதிகமாக இல்லாததுனால வசனத்தில் எடுக்க முடியல. இப்போ கடல் மேலே நடந்து வர்றாரு. இப்போ என்ன தெரியுமா, காற்று மிகவும் அதிகமாக இருந்தபடினாலே பேதுரு அமிழ்ந்து போகையில் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே வார்த்தையை அனுப்புனீங்க, காற்று அதிகமாக இருந்தது, எதிர்காற்றாக இருந்தது, வார்த்தையை அனுப்புனீங்க,
இப்போ பக்கத்தில் வந்துட்டீங்க. இப்போ அதிகமான காற்று, இப்போ அமிழ்ந்து போகிற அளவுக்கு காற்று வீசுது. நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவரே, முதல்ல வார்த்தையை கேட்டோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், இப்போ நீங்கள் என் கூட இருக்கிறத நான் உணர்றேன், இப்போ அதிகமான காற்று வீசுதே ஆண்டவரே. இந்த வசனம் எனக்கு நல்ல பிடித்த வசனம். நீங்கள் வாசிங்க லூக்கா மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக இப்போ வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முதல்ல போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ வார்த்தை வந்துட்டு, வார்த்தையை கேட்டுட்டு நான் இறங்கிட்டேன். இப்போ எதிர்காற்று வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வருது? எதிர்காற்று வருது. படகு அப்படியே அங்கே இங்கே அலையுது கடந்து. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இவங்க அலைகிறத கண்டு கடல் மேலே நடந்து வரார். 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையில் இங்கே இருந்த ஆண்டவர் என் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ 30வது வசனம் வாசிங்க. காற்று இப்போ பலமா இருக்கு. ஏன் ஆண்டவர்? ஹல்லேலூயா. ஏன் இந்த காற்று அதிகமாக வீசுது? அவன் கேட்குறான், ஆண்டவரே, இப்போ சொல்கிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய பிரச்சனைகளையும் பாடுகளையும் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை இந்த பாதையிலே கடந்து வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்க, அவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம கேட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு ரட்சிக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதாங்க விரும்புகிறார். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை விடவும் என்ன தெரியுமா, என் ரட்சிப்பு அவருக்கு முக்கியம். நான் அவரோடு போகணுங்கிறது அவருக்கு முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளையும் பாடுகளையும் எனக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்குன்னா, அந்த அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் அவர் உன்னை அமிழ்ந்து போக விடவே மாட்டார். கரத்தை பிடித்து தூக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் பெற்று. ஆண்டவர் அவனை அவிழ்ந்து போகிறதுக்கு ஆண்டவர் விடலை. அவன் மூழ்கி போகிறதுக்கு ஆண்டவர் விடலை. அவனை கரத்தை பிடித்து தூக்கி, நீ ஏன் சந்தேகப்பட்ட, நான் அவன் கூட இருக்கிறேன், இப்போ என்ன பண்ணிட்டா தெரியுமா? பக்கத்தில் நின்று கையை பிடித்து தூக்கிட்டார். ஒன்றே ஒன்று தெரியும், என் சூழ்நிலை எனக்கு விரோதமாக எப்படி வேணாலும் இருந்தாலும் அவர் என்னை கரம் பிடித்து தூக்குவார்.
ஹல்லேலூயா. அவர் கரம் பிடிச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பார்க்குறாங்க பாருங்கள், பேதுருவோடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் தூக்கிட்டார். ஹல்லேலூயா. படகுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ, ஓ ஆண்டவர் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்த ஒருத்தர் கடலில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய சாட்சியை ஆண்டவர் உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரங்களில் ஒரு சம்பவம் நடந்தது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும். திடீர்னு என்னுடைய ஒய்ஃபு கதவை திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு உள்ளே வரும்போது நான் படுத்துட்ருக்கேன். எனக்கு பக்கத்தில் சின்ன வீடு தான், இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாலில் நான் படுத்துட்ருக்கேன். எனக்கு பக்கத்தில் என்னுடைய பையன், அதுக்கு அடுத்தது இன்னொரு பையன் படுத்துட்ருக்கான். ராத்திரி 11 மணிக்கு அவங்க டோரை திறந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரும்போது கீச் 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 கீச்சுன்னு ஒரு சவுண்டு. இவங்க என்னடா இப்படி வித்தியாசமாக சவுண்டு வருதுன்னு பார்த்தா ஒரு நல்ல இதுன்னு சொல்லுவாங்களா பூச்சி, அது இப்படி வந்து நின்றுட்டுருக்கு. அவங்க கதவை திறந்தோடனே அந்த அந்த இந்த விசாரிக்கும் இடையில அந்த கேப் இருக்குல்ல, அது கொஞ்சம் கேப் இருக்கும், ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே வழியாக உள்ளே வந்து அந்த வால் என்ன பண்ணல, உள்ளே வராமல் வால் மட்டும் வெளியே வர்றதுக்குள்ளே இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணாங்க. அது வால் மாட்டிடுச்சு, பாதி உள்ளே நிற்குது, பாதி வெளியே நிற்குது. அதனால் அதுக்கு அசைய முடியாமல் அது கோபத்தில் இப்படி நிற்கிது. இவங்க லைட்டை போட்டு பார்த்தோன்னே அலறிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் நான் படுத்துட்ருக்கேன். எனக்கு அடுத்தது ஒரு பையன். ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். லைட்டு போட்டோடனே அது நிற்கிறத பார்த்தோன்னா எல்லோரும் எழுப்பிட்டோம். கொஞ்சம் அவங்க லேட்டாக இருந்தா, கொஞ்சம் அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வராமல் இருந்திருந்தா அன்றைக்கி என் நிலைமை எப்படி ஆகிருக்கும், என் பிள்ளைகளோட நிலைமை எப்படி ஆகிருக்குன்ட்டு நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது என்ன நடக்குன்ட்டு, ஆனால் நமக்கு பின்னாடி நமக்கு மேலே ஒருத்தர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கார். நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து வர்றாருன்னா நம்ம மூழ்கி போயிடுவோம், இந்த இதில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு கிருபை செய்கிறார், உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். ஒரு தீங்கும் அணையாதபடிக்கு, ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்ருக்கார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. நமக்கு நேரம் இல்லை. ஒன்று எனக்கு சொல்ல முடியும், அவருடைய வார்த்தை நம்ம கேட்டு நடந்துட்டோம்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். நிச்சயமாய் நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்கள் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன ஒன்று செய்யணுமா, நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று தான், மனம் திரும்புதல் ஒன்று தான். ஹல்லேலூயா. இதுக்காக தான் ஆண்டவர் பாடுபடுகிறார். ஏன் என்னை இவ்வளோ நாளும் என்னை தப்பு வச்சு என்னை நடத்துகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவருக்காக நிற்கணும். ஏன்னா அவர் வரும்போது ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு போகணுன்னு ஒரே ஒரு திட்டத்தோடு தான் இந்த தேசத்துலேயும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஜீவனை தந்து நடத்தி வருகிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம், அதனுடைய 25வது அதிகாரம் 34வது வசனம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், என்ன சொல்றாரு, பொழுது விடியும் முன் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு மையாய் சொல்லுகிறேன். இதை நான் இப்படி சொல்லுகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அபிகாயில் தாவீதை சந்திக்கிறதுக்கு தீவிரமாய் ஓடி போகிறான். ஏன் ஓடி போகிறான்னா, அவனுடைய புருஷன் நாபால் தாவீது ஒரு காரியத்தை கேட்குறான். அதுக்கு அவன் இடம் கொடுக்கல.
அதனால தாவீதுக்கு கோபம் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவனை காப்பாற்றி இவனை வழி நடத்தி இவனுக்கு உள்ள உபகாரங்களை எல்லாம் தாவீது செய்தான். ஆனால் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாபால் கைவிட்டுட்டான். இதனால தாவீதுக்கு பயங்கரமான கோபம் வந்த உடனே தாவீதை நாபாலை உண்டு இல்லைன்னு சொல்லி வரும்போது அங்க அபிகாயில் ஓடி வரா. ஓடி வந்து தாவீதுட்ட கெஞ்சுறா. அப்பதான் தாவீது சொல்றான், நீ தீவிரமாய் என்னிடத்தில் வராதே இருந்தாயானால் பொழுது விழியும் முன்னாடி நீ இருந்திருக்க மாட்ட, உன் குடும்பம் இருந்திருக்க மாட்டாது. இது நான் இப்படி சொல்ல வருகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்க தீவிரமாய் வராது இருந்தாரா நாம் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. நம்ம செய்த தவறுகள் அநேகம், நம்ம செய்த பாவங்கள் அநேகம். அவர் நம்ம சந்திக்க வந்தார். எப்படி தெரியுமா? என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? அபிகாயில் என்ன கொண்டு போனா தெரியுமா? தாவீதை சந்திக்கிறதுக்கு அப்பமும் வாசிங்க 16வது வசனம் 18வது வசனம் 1 சாமுவேல் 25:18 வாசித்து நாம் ஜெபிப்போம். அப்பொழுது அபிகாயில் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசங்களையும் போதும். இதை இப்படி சொல்ல வருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், இரத்தம் சிந்தப்பட்டார். அவருடைய நினைவு கூறுதலை நம்ம நினைக்கும்படியாய் அப்பமையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். அது எதை குறிக்கிறதுன்னு தெரியுமா? ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து நம்மளை சீக்கிரமாய் சந்திக்க வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜீவனோடு இருக்கிறேன். நான் ஜீவனோடு இருக்கிறேன். அவர் சந்திக்க வரலன்னா, அவர் தீவிரமாக என்னை சந்திக்க வரலன்னா நான் ஜீவனோடு இருக்க முடியாது. ஆண்டவர் சந்திக்க வந்தார். நம்மளை நேசிக்கிறதுனால, என்னை நேசிக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு அவர் மாம்சமாகி வந்தார். அது வந்ததுனால நான் பிழைத்து கொண்டேன். கண்களை மூடி ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அப்படியே உணர்ந்தவர்களாக நாம் எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் நாம் நிற்பதை தேவன் பார்த்து கொண்டிருந்தாலும், நமக்கு ஒரு ஆறுதலாக தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை தேற்றி நடத்தும்படி தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நாம் கரை சேர முடியுமோ என்று சொல்லி ஒரு உணர்வு நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கரை சேற்றி உயரத்திலே உட்கார வைக்கும்படி தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். தீவிரமாய் தேவனை பார்க்கும்படிக்காக நாம் கடந்து வர வேண்டும். அதோடு சேர்ந்து தேவனும் நம்மை சந்திக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இந்த நேரத்திலே அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உங்களுக்கும் எனக்குமாக தேவன் கொடுத்து வைத்திருக்கின்றார், கொண்டு வந்திருக்கின்றார். நமக்கு தருவதற்காக, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை நடத்தும்படி, நம்முடைய பாதைகளை அவருடைய வழியிலே நடத்தி செல்லும்படி தேவன் இந்த நாளிலே நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கின்றார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி. எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த தேவதாசனையும் ஆண்டவரே அபரீத விதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஜீவன் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே நீர் தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல ஆண்டவரே வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.